Taste the Daily. சென்னை வடபழனி கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் வைகாசி விசாக பிரமோற்சவம் மற்றும் விடையாட்சி விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி முதல் பல்வேறு சிறப்பு ஆராதனை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வைகாசி விசாக இறுதி நாள் திருவிழா என்பதாலும் வார விடுமுறை நாள் என்பதாலும் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மேலும் பக்தர்கள் சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் கோயில் வளாகத்தில் ஆன்மீக சொற்பொழிவும் நடைபெற்றது. ரொம்ப வருஷமாக வடபழனியில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். இங்கே எல்லா விசேஷங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அது ரொம்ப சிறப்பானது வைகாசி விசாகம். இது கிட்டத்தட்ட 10 நாள் திருவிழா. அதுக்கப்புறம் 10 நாள் வைகாசி விடையாட்டின்னு சொல்லிட்டு 20 நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. ஏன்னா வைகாசி அவருடைய நட்சத்திரம், அந்த விசாக நட்சத்திரம் முருகனுடைய நட்சத்திரம். அதனால் இங்கே ரொம்ப கிராண்டாக அந்த விசேஷம் நடக்கும். ஒரு நாள் ஒரு வாகனத்தில் சுவாமி புறப்பாடு இருக்கும். அதை தவிர்த்து விடையாற்றி அப்போது பெரிய பெரிய ஆன்மீக பேச்சாளர்கள் எல்லாம் பேசுவாங்க. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே வெங்கடாஜலபதி ஆலயத்தில் 101வது கம்ப சேவை விழா சிறப்பாக நடைபெற்றது. குடவாசல் அருகே ஏரூர்ந்தவாடியில் உள்ள பழமை வாய்ந்த வெங்கடாஜலபதி ஆலயத்தில் ஆண்டுதோறும் கம்ப சேவை விழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த வருடமும் 101வது கம்ப சேவை விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் கம்ப விளக்கிற்கு மஞ்சள், சந்தனம், பால், தேன் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி சுவாமியை ஆவாகனம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாராதனை காட்டப்பட்டது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே களிக்கம்பட்டியில் ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 31ஆம் தேதி துவங்கிய கும்பாபிஷேக நிகழ்ச்சி பல்வேறு பூஜைகள் நடைபெற்ற நிலையில் கோபுரத்தில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் மற்றும் தீபாராதனை பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இஸ்லாமியர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் பழமையான ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவகாமி அம்மாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி கோயிலில் 18 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி சமேத வடிவுடையம்மன் கோவிலில் வைகாசி மாத வசந்த உற்சவத்தை ஒட்டி மாடவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி கோவிலில் வைகாசி மாத வசந்த உற்சவம் கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. இந்த நிலையில் தனி சப்பரத்தில் எழுந்தருளிய தியாகராஜ சுவாமி 4 மாட வீதிகளில் உலா வந்து வசந்த தீர்த்த குளத்தை சுற்றி 9 முறை திரு நடனம் புரியும் வைபவம் நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மஞ்சக்கொல்லை கொப்பாட்டியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விநாயகர் பூஜையுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை அருகே கஞ்சா நகரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 31ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜை, பூரணாகுதி, மகா தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபுர கலசத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகா அபிஷேகம், மகா தீபாராதனை நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
திண்டுக்கல் அருகே உள்ள காளியம்மன் பகவதியம்மன் கோயில் வைகாசி திருவிழாவையொட்டி அம்மன் பூங்கரகத்தில் ஊர்வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதைத் தொடர்ந்து ஏராளமான பெண்கள் பால்குடம் தீச்சட்டி எடுத்து தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இதற்கிடையே கோயில் திருவிழாவில் அம்மனுக்கு ஆதார் கார்டு அடித்து பேனர் வைக்கப்பட்டிருந்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.